கரெக்டாக ஃபேன்ஸுக்கு வணக்கம். நாளைக்கு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல். இந்தியாவுக்கு செம்ம அட்வான்டேஜாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுதான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து 2 அளவெடுத்து செஞ்ச டீம்கள் ஃபைனல் வருதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா 2 டீமுமே வெல் டிசர்வ், தகுதியானவங்க. ஸோ யாருமே ஏமாந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சோ ஏமாந்து ஜெயிச்சோ அந்த மாதிரிலாம் உள்ள வரல. எல்லாமே பர்ஃபெக்டான கிரிக்கெட் ஆடி உள்ள வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் வெல் டிசர்வ் 2 டீம் அப்படின்னு சொல்கிறோம். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மட்டும்தான் ஒரு 50 ரன் டெஸ்ட்டில் தோல்வி. மற்றபடி அவங்க பண்ண எல்லாமே பியூர் டாமினன்ஸ், அதில் மாற்றமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா டீமையும் போட்டு அடிச்சிருக்காங்க. கம்ப்ளீட் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் சொல்லிட்டு சூப்பராக விளையாண்டுருக்காங்க. அவங்ககிட்டையும் பெருசாக பவுலர்ஸ் கிடையாது. ஃபர்கூசன் இன்ஜுரி, அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக ட்ரெண்ட் போல்ட் அந்த மாதிரியான பவுலர்ஸ் எல்லாம் இந்த லைனப்பில் கிடையாது. இருக்கக்கூடிய பவுலர்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். கெயில் ஜேமிசன்லாம் பார்த்தே 2 வருஷம் ஆச்சு. ஆர்சிபியில் இருந்தார், சிஎஸ்கேல இருந்தார், இன்ஜுரின்னு சொல்லி போனவர் தான். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்கணும். ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் நம்ம கூட விக்கெட் எடுத்தார் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் மேஜர் டோர்னமெண்ட்லாம் விளாட்றாரு. ஸோ அவரையும் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜுரியிலேருந்து ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வச்சு விளாண்டுருக்காங்க. ஸோ இந்தியன் டீமும் வெல் டிசர்வ், அதில் மாற்றமே கிடையாது. போட்டு அடித்து தம்சம் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய எல்லா டீமையுமே போட்டு நாங்கள் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இறுதி போட்டியில் நிற்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு சாதகமான ஒரு விஷயமும் நியூசிலாண்டுக்கு பாதகமான ஒரு விஷயமும் நடந்திருக்கு. மேட் ஹென்ரிக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் செம்ம மேட்ச். மில்லர் கஷ்டப்பட்டு அடித்தார் 100. பட் இருந்தாலும் பயன் இல்லாமல் போச்சு. ஸோ நியூசிலாந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு 20-25 ஓவருக்கு அப்புறமே தெரிஞ்சு போச்சு இது ஒன் சைடு கேம் தான் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோ சுலபமாக பார்த்தோம் அப்படின்னா 360 அப்படிங்கிற டார்கெட் போட்டதுக்கப்புறம் நியூசிலாந்து ஈஸியாக கேமை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ சூப்பரான ஒரு வெற்றியும் கூட. அந்த மேட்ச்சில் ஒரு கேட்ச் போட்டி பாருங்க, டைவ் அடிச்சு மேட் ஹென்ரி. ஸோ கேட்ச் பிடிச்ச உடனே ஷோல்டரில் பயங்கரமான அடி. மிச்சல் சாண்டனருடைய பாலில் சூப்பரான கேட்ச், ஷோல்டரில் பயங்கரமான ஒரு அடி விழுகும். ஸோ அதுக்கப்புறமே அவரை வெளியில் கூப்பிட்டு போனாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு இன்ஜுரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 90% அவர் பவுலிங் போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வேற ஒரு பிளேயர் தான் வரணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது ட்ரெண்ட் போல்ட்டெல்லாம் வருவாரான்னு கேட்டால் அதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய பவுலர்ஸை வச்சு தான், பேக்கப் பிளேயர்ஸை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். வெளியில் இருந்து யாரையுமே கூப்பிட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேணாம், மேட் ஹென்ரியை எப்படியாவது போடுங்கன்னு சொல்லி போடலாம். ஆனால் ஷோல்டரில் இன்ஜுரி, அதுவும் அவர் பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை இன்ஜுரி மேலே இன்ஜுரியாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணாத ஒரு டீம் தான். ஸோ வெளியில் பெஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் இருக்குதுங்கிற மாதிரி மார்னிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சொல்லுது. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு அட்வான்டேஜுங்க. ஏன்னா போன தடவை நடந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் சண்டே என்ன நடந்தது அப்படின்னா அவர் தான் 5 விக்கெட் எடுத்தார். ஸோ அவர் தான் இனிஷியல் விக்கெட்டில் எடுத்து கொடுத்து ஒரு டவுன் செட் பண்ணார். அதனால தான் இந்தியன் டீம் 300 ரன் போட வேண்டிய இடத்துல 249 அப்படிங்கிற மாதிரி முடிச்சாங்க. மேட் ஹென்ரியோட 5 விக்கெட் சூப்பராக இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திர பவுலர் இனிஷியல் ஸ்பெல்லில் விக்கெட் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் தான். ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஈஸியாக ஆக்சலேட் பண்ணி ஆடலாம். பவர் பிளேயில் 10 ஓவர் சூப்பராக ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ரன்னை போட்டாங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு அதிகம் தான். ஸோ இந்த ஒரு சான்ஸை இந்தியா யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா யாரை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத டவுட் தான். ஸோ யார் கொண்டு வந்தாலுமே இந்தியாவுக்கு அட்வான்டேஜ். அட் த சேம் டைம் அவங்ககிட்டையும் ஒரு 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ கிளென் பிலிப்ஸ் பார்ட் டைம் பவுலிங் போடுவார். ஸோ அதுக்கப்புறம் மிச்சல் சாண்டனர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே பவுலிங் போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அவங்களோட குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியாவுடைய பவுலிங் கை ஓரளவுக்கு மேலே ஓங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். பொறுத்திருந்த பார்ப்போம் மேட்ச் எந்த சைடு போகுது அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட நினைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.